வணக்கம். அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம நியூ ஜென்ரேஷன் சொல்லலாம். ஏன் கேட்டால் புதிய படைப்புக்குரியவர்கள், புதிய முன்னேற்றத்திற்குரியவர்கள். உங்களுடைய வளர்ச்சியின் பாதையில் மிக அற்புதமான காரியங்கள் நடக்கும். வரிசையாக பாருங்களேன். இங்கே சந்திரன் இருக்கார் கன்னியா ராசிக்கு, அடுத்தது சிம்மத்தில் கேது இருக்கார், அதுக்கு அடுத்தது சூரியன் இருக்கார், அதுக்கு அடுத்தது இல்லை குரு இருக்கார். இப்படி வரிசையாக ஒரு கிரகம் இருந்தாலே அது ஒரு பெரிய சிறப்பை தரும். அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட கன்னியா ராசி பிறந்த அன்புள்ள நேயர்களே, நீங்கள் கடக மாதத்தில் கன்னியா ராசியில் பிறந்திருந்தால் மிக அற்புதமான பயிற்சி கொடுக்கக்கூடிய தொழில்களும், ஒரு உன்னதமான கணக்கியல் தொழிலில் உயர்ந்த நிலையும், உங்களுடைய அற்புதமான காரியங்கள் நடக்கும். அந்த இடத்த 7லேருந்து சனி வேற பார்க்குறார். எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டால், எதிரியாக இருந்தாலும் அவங்க மந்தமாயிடுவாங்க. உங்களோட செயல்திறன் சிறப்பாக இருக்கும். இந்த சந்திரனும் சனியும் பார்வை ஒரு அற்புதமான விஷயம். மகாகாளியினுடைய அம்சம். ஏன்னா இந்த சந்திரன் ரொம்ப சென்சிட்டிவானவர். அதுவும் இந்த கன்னியாராசி சந்திரன் மிக மிக சென்சிட்டிவாக. அதுவும் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்காங்களே, அவங்க ஒரு வாங்கி வந்த வரத்தை பயன்படுத்துவதற்காக வந்தவர்கள். இவங்கெல்லாம் சற்று கோவப்படக்கூடாது. சில பேருக்கு நாக்கு கருப்பாக இருக்கும் பாருங்களேன். சில பேருடைய வார்த்தைகள் வராது. அப்படி முளைச்சி பார்க்கறதுலேயே எதிரி மிரண்டு போகணும், அது மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுடைய மனநிலையெல்லாம் இப்படி வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்களை கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் போக போக உங்களுக்கு ஒரு கம்பீரமான நடையும் கம்பீரமான குணமும், அந்த வாய் விட்டு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு வேதனைப்படுற ஒரு குணம் இருக்குது பாருங்க. அது பல இடங்களில் உங்களை தப்பிக்கவும் வைக்குது, பல இடங்களில் மாட்டியும் விட்டுடுது. அவசரப்படுற குணமாக உள்ளவர்களை மாட்டி விட்டுடுது. அதாவது நீச்ச சந்திரனாக இருந்தால் அவசரப்படும். அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சிறப்பிக்கும். நித்திய சந்திரனாது கேய்பிரி சந்திரன். அதை புரிஞ்சுங்க. அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் மிக அற்புதமாக இருக்கும். ஏதேனும் செய்வீர்கள், செய்து கொண்டிருப்பீர்கள். வீடு வாசல் கட்டுவதோ, இல்லை பிரித்து வேலை செய்வதோ, இல்லை பிறருக்கு ஏதேனும் வளர்த்து விடுவதற்காக, அவங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துருந்தாலும் சரி, அவங்க சிறப்பாக இருப்பாங்க. இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கும் செய்கிறேன், ஆனால் நான் செய்யும்போது தான் என்னோடய காரியம் நடக்க மாட்டேன்னு சொல்லிங்க. அப்படி இல்லை, நடக்கும். கொஞ்சம் டிலேவாக நடக்குது. மனசுக்கு ஒரு விதமாக உடனே நினச்சபடி நடக்கலன்னு நினைப்பீங்க. ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காத இருக்கும். இப்படி தான் பண்ணுவானே தவிர சுத்தமாக நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இந்த கன்னியா ராசியில் கடக மாதத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் ஒன்று உண்டு. ஏனென்றால் கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்தால் கூட முடிந்த அளவு கடன் வாங்காத அளவுக்கு அதை புரட்டுகின்ற ஒரு ஆற்றலும் திறமையும் வரும். திறமை உங்களிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட திறமையை நீங்கள் விடாத அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பயணத்தில் மிக அற்புதமான காரியங்கள்லாம் செஞ்சு உயர்ந்திருப்பீங்க. ஆனால் மனதிற்கு நிம்மதியான காரியம் ஒன்று செய்ய முடியாது, அவதிப்படுகிறார். தாயை பாதுகாத்தால் தாரத்தை பாதுகாக்க முடியாது, தாரத்தை பாதுகாத்தால் தாயை பாதுகாக்க முடியாது. தாய்க்கும் தாரத்திற்கும் இந்த பிரச்சனை ஆணோ பெண்ணோ அவருக்கு ஏற்றவாறு வரும். இது ஒரு மன கஷ்டம்தான். குழந்தைகள் அவரவர்களுடைய
பிறவி பலனுக்கு ஏற்ப சிறப்பாக வருவார்கள். அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்தான் அங்கு என்ன நிலையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லும். அதே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையின் அற்புதமான விஷயத்தை கேளுங்கள். நாங்கள் உங்களுக்கு மிக விளக்கமாக, மிக நுட்பமாக இந்த காலத்துக்கு ஏற்ப வீடியோ, ஆடியோ எல்லாம் போட்டு கொடுத்து இந்த ஒருவரோட பலனையும் சொல்லி கொடுத்து அந்த ஒருவரோட பலனை உங்களை எப்படி தளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வது என்பதும் அற்புதமான விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம். அது நீங்கள் அணுகிறதை பொறுத்து உங்களுக்கு என்னுடைய விளக்கமான கருத்துக்கள் கிடைக்கும். பொதுவாக தான் இந்த பலனை சொல்லி வருகிறோம். இந்த பொது பலனிலேயே உங்களுடைய மனதிற்கு பெரும்பான்மையான உண்மைகளும் நன்மைகளும் விளங்கும் தெரிந்திருப்பீர்கள். பொதுவாக சோர்வு அடையாதீங்க. சோர்வு அடைவதற்கான சூழ்நிலையை உருவாக்க மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நிலைப்பாடும் சற்று தாமதமாக செல்வதனால், நீங்கள் எதிர்பார்த்தவர்களை எதிர்பார்த்தபடி செய்யாததனால் உங்களுக்கு சில கஷ்டங்கள் மனதில் இருக்கும். அதை பற்றி பொருள்படுத்த வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது தற்காலிகமான கோச்சார பலன்கள் தான். உங்களை பற்றிய முழு விவரங்கள் இந்த கோச்சார பலனோடு சேர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களிடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து ஜாதகம் கழித்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எந்த அட்சரத்தை உச்சரித்து உங்கள் உடலில் இருக்கின்ற ஆத்ம சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், உங்களை சார்ந்து இருக்கின்ற திருஷ்டி, ஓமல் இவைகள் வராதிருப்பதற்கு எப்படிப்பட்ட அட்சரத்தை உச்சரிக்க வேண்டும், அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும், அதை கேட்டு நீங்கள் உணர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருவோம். உங்களுக்கு ஓராண்டு கால பலனை நீங்களே புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அதை மாதமாகவும் வாரங்களாகவும் பிரித்து கொடுத்திருப்போம். அது 7 நாள் சனி முதல் கோச்சார பலன்கள் நகர்வு மூலமாக அனைத்தையும் கணித்து அதோடு இப்பொழுது உள்ள இந்த கோச்சார பலனையும் சேர்த்து விளக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் சுட்டி காட்டியிருப்போம். ஒரு வீடியோவில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து வானமண்டலத்தோடு அந்த இசையோடு கலந்து செயல்படுவது போல் ஒரு வீடியோவை அமைச்சு தருவான். உங்கள் குடும்பத்தாருடைய ஃபோட்டோவும் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே போட்டு அந்த ஜாதக கட்டத்தின் மூலமாக நீங்களே உங்கள் உறவினர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கான உங்களுக்கு சரியான அனுபவ உண்மைகளை உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்படி பல உங்களை சார்ந்து நீங்கள் உயர்வதற்கான வழிகளை காட்டுகின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து என்னை அணுகினால் நான் உங்களுக்கு சரியான பலன்களை முறையானபடி நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய பலன்களை தெளிவாக கூறும் வகையில் அதற்கு நாங்கள் ஒரு 3 நாளிலிருந்து 4 நாள்கள் வரையும் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். காரணம், உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க நானே அதை கணித்து என்னுடைய பஞ்சாங்கத்திற்கு இணையாக கணித்து அதன் மூலமாக அந்த ஜாதகம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக வயதுக்கு ஏற்ப நடந்ததா, இப்பொழுது நடக்குதா, அதற்கான அங்க அடையாளங்கள் மச்சங்கள் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய தழும்புகள் இருக்கிறதா, சம்பவங்கள் நேற்று என்ன நடந்தது, அதற்கு முன் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்படி பல உதாரணங்களோடு உங்களை உணர வைத்து உங்களை தெளிவுபடுத்துவதற்காக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம்.
காண்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.